இன்று நம்முடைய உரிமையை நிலைநிறுத்த வேண்டிய தினம். மக்கள் அனைவரும் சாறை சாறையாக வந்து வாக்குகளை அளித்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் இந்த நாளில் மக்கள் தங்களுடைய வாக்குகளை தவறாமல் செலுத்த வேண்டும். இன்று மாலை வரை நேரம் உள்ளது. அனைவரும் வந்து தங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று அன்போடு தாய்மார்கள், இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் எல்லோரிடமும் கோரிக்கை வைக்கிறேன். நான் வாக்களித்து விட்டேன், நீங்களும் உடனடியாக வாக்களியுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேடம், அந்த இடைத்தேர்தல்களுடைய அனுபவம் எப்படி சொல்லுங்கள்? நிச்சயமாக ரொம்ப பிரகாசமாக இருக்குது. மக்கள் வந்து நல்ல வாய்ப்புகளை தருவாங்க. அந்த வகையில் வந்து எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் முழுமையாக தென்படுகிறது. அதேமாதிரி மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய தொகுதியில் எப்படி இருக்குது? மாநில தலைவருடைய தொகுதி மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நான் அங்கு பிரச்சாரத்துக்கு சென்றிருந்தேன். அங்கு மக்களுடைய அந்த வரவேற்பு மிகவும் சிறப்பாக இருந்தது. பெண்கள் அதிகமாக அவர் வர வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்ற ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உறுதியாக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய தொகுதி ஒரு வெற்றி தொகுதி என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதேமாதிரி தமிழகம் இந்தியாவில் எத்தனை இடங்களில் கைப்பற்றும் இந்த மாதிரியான ஒரு கருத்து? தமிழகத்தை பொறுத்தவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசம் என்பது பாஜகவுக்கு உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக அதிகமான ஓட்டிங் பர்சன்டேஜ் நல்ல அளவில் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி சீட்டுகளும் அதிகமாக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது. இந்த முறை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகம் காணப்போகிறது என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். மேடத்தோட அடுத்த இலக்கு என்னவா இருக்கு நினைக்கிறீங்க? பார்லிமெண்ட்டுக்கு நீங்கள் வாக்களிச்சாச்சு, அடுத்தது இந்த இலக்கு? தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு அடிப்படை தொண்டனாக நான் பணியாற்றியுள்ளேன். நிச்சயமாக வரும் காலங்களில் கட்சி தரக்கூடிய பணிகள், கட்சி பணிகளாக இருக்கட்டும், மக்கள் பணியாக இருக்கட்டும், அவை சீரிய முறையில் எப்பொழுதும் போல என்னுடைய உழைப்பு என்பது மக்களுக்காக இருந்து கொண்டே இருக்கும். அந்த பயணத்தை நான் தொடர்வதற்கு கட்சி எனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் இருவேறு கருத்து இல்லை. சரி, நன்றி.